நான் ராம்கி நாராயணன், கடலூர் மாவட்ட ஹோட்டல் சங்க தலைவர். முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஹோட்டல் மூடி இருந்தாங்க கேஸ் பிரச்சனையால. நேற்று 100 ஹோட்டல் ஆச்சு, இன்னைக்கு ஒரு 200 ஹோட்டல் ஆச்சு. இந்த நிலைமை நீடிச்சுச்சுன்னா இன்னும் 2 நாள்ல எல்லா ஹோட்டலும் மூடுற மாதிரி ஆயிடும். இதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்போ இருக்க கேஸ் தட்டுப்பாடு. இந்த கேஸ் தட்டுப்பாடுனால நாங்கள் டைமிங்கை குறைக்கிறோம், மெனுவை ரெடியூஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணாலும் எங்களால் லாபமாக நடத்த முடியல. ஏன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல் ரேட்டு கூடி இருக்கு. இப்போ நம்ம விறகு அடுப்புக்கு மாறலாம்னா விறகோட ரேட்டு கூடுது, கறி மாற்றலாம்னா அதுவும் ரேட்டு கூடுது. எல்லா ரேட்டும் கூடுறதுனால எங்களால் இதை இனிமேல் ப்ரொசீட் பண்ண முடியாது. நாங்கள் எங்கள் அசோசியேஷனாக முடிவு பண்ணியிருக்கோம், எங்களால் எத்தனை நாளைக்கு தள்ள முடியுமோ அத்தனை நாளைக்கு தள்ளுறோம். பட் ஆனால் இது ஒரு எண்டுக்கு வரணும். இதுக்கு வந்து நாங்கள் அரசாங்கத்தை வேண்டுகோள் எடுக்கிறோம், எங்களுக்கு கேஸை சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி தரணும்ட்டு. ரெண்டாவது, கேஸு பிளாக்ல கிடைக்குது. பிளாக்ல விற்கிறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்றாங்க. ஆனால் இன்னும் அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. நாங்கள் அரசாங்கத்திட்ட இதையும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், பிளாக்ல கொடுக்கக்கூடாது, யாரும் வாங்கவும் கூடாதுன்னு எங்கள் அசோசியேஷனில் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். மூணாவது பாயிண்ட்டு, ஹோட்டல் தொழில் வந்து எல்லாரும் வியாபாரமாக பார்க்குறாங்க. ஹோட்டல் தொழில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 தொழிலாளிகள் இங்கே இருக்காங்க கடலூர் மாவட்டத்தில். அவங்களோட வாழ்வாதாரம் மக்களுக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் ரீச் ஆகலை. இந்த மாதிரி கேஸ் பிரச்சனை இருக்குன்றதே ரீச் ஆகலை. இன்னுமே மக்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வராங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஏன் எங்களுக்கு சுட சுட தோசை கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எங்களுக்கு வெரைட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வராங்க. இன்னும் இந்த மீடியா வந்து மக்கள் கிட்ட இந்த அவேர்னஸை போய் சேர்க்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏதாவது பாயிண்ட் இருக்கா? ஆமா, இப்போ இந்த கேஸ் ரேட்டு கூட கூடும்போது எங்க ஹோட்டல் நடத்த முடியுது, ஏன்னா மெனுஸை குறைச்சு வைக்கிறோம். பட் ஆனா ஆயில் ரேட்டு கூடிடுச்சு, அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை கூடிடுச்சு. இந்த நேரத்துல நாங்க நடத்திட்டு வர்றது வந்து மக்களுக்காக எங்களால கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோம். ஆனா எங்களால இதை கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது. இதை மக்கள் கிட்ட நாங்க விலையை ஏற்றி தான் ஆகணும். பொதுமக்களும் எங்களுக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் ஆகணும்.